distinction is made between capital expenditure, that is expenditure that will give benefit of enduring nature, that is for a long period, and revenue expenditure, that is one whose benefit will be exhausted within this year. ஸோ இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, அதாவது நம்ம யூஸ்வலாக வந்து நம்மளோட எக்ஸ்பெண்டிச்சர்னா என்ன, செலவுகள் ம் செலவுகளை ரெண்டு விதமாக வந்து பிரிப்போம். ஒன்று ம் வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், இன்னொன்று வந்து ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னு. ம் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னா இப்போ நான் வந்து மிஷின் அந்த மாதிரி ஏதாவது வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன், ஃபிக்ஸட் அசட்டாக வாங்குறேன்னா அது வந்து ரொம்ப வருஷத்துக்கு என்னோட பிஸ்னஸில் வந்து தக்க வச்சிருப்பேன். ஸோ வந்து ம் அதோட பெனிஃபிட் வந்து எனக்கு பல வருஷம் கொடுக்கும். அது கேபிட்டல் ம் எக்ஸ்பெண்டிச்சர். இப்போ ஒன்ஸ் ஃபார் ஆல் ஒரு டைம் நான் மெஷின் வாங்குறேன் 5 லட்சத்துக்குன்னா அது வந்து அந்த குறைஞ்சது அந்த மெஷின் ஒரு 7 வருஷமோ 8 வருஷமோ 10 வருஷமோ வச்சிருப்பேன். ஒரு ம் ஃபர்னிச்சர் வாங்குறேன்னா ஸோ ம் யூஸ்வலாக வந்து ஃபிக்ஸட் அசட்ஸ்ல நம்ம இன்வெஸ்ட் பண்றதெல்லாம் வந்து பெனிஃபிட் பல வருஷத்துக்கு வரும். ஸோ அதில் போட்டதை வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சராக நம்ம கணக்கில் எடுத்துப்போம், பெனிஃபிட் லாங் ம் ரன் பீரியடுக்கு நம்மளுக்கு கொடுக்கறதுனா. இதே ம் வந்துட்டு ஷார்ட் ரன் பீரியட்ல எக்ஸாஸ்ட் ஆயிடக்கூடியதுன்னா அது ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னு. எக்ஸாம்பிள், நம்ம ரெண்ட் பே பண்றோம். இந்த பில்டிங் வந்து இந்த மாசம் யூஸ் பண்றதுனால நம்ம ரெண்ட் பே பண்றோம், இப்பயே பே பண்றோம். வந்து அதே மாதிரி இப்ப இபி பில் பே பண்றோம் அப்படின்னா, இல்ல சில சேலரி அது எப்ப பாரு ரிக்கரிங் நேச்சராக இருக்கும். அதாவது எவ்ரி நவ் அண்ட் தென் நம்ம வந்து இன்கர் பண்ற மாதிரி அந்த எக்ஸ்பென்ஸ் வந்து பே பண்ற மாதிரி வரக்கூடிய எக்ஸ்பெண்டிச்சரை ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லுவோம், அடிக்கடிக்கு. ஓகேங்களா? மந்த்லி ம் வந்து நான் வந்து ரெண்ட் பே பண்றேன், மந்த்லி நான் சேலரி பே பண்றேன், அந்த மாதிரி மந்த்லி நான் லோன் கட்டுறேன், லோனுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கட்டுறேன் அப்படின்னா அதெல்லாம் வந்து ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் கீழே வரும். ஓகேங்களா? அது வந்துட்டு இமிடியேட் எப்பயுமே ரெக்கரிங் ரிப்பீட்டடா வர்றது ரெவன்யூ ம் எக்ஸ்பெண்டிச்சர். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னா ஒரு டைம் இன்வெஸ்ட் பண்றது, அதனால பெனிஃபிட் பல வருஷத்துக்கு ஸ்ப்ரெட் ஆயிருக்கிறது. ம் ஓகே டி. ஓகேங்களா? வந்து இட் இஸ் அதுதான் மூணாவது பேராகிராஃப்ல கொடுத்துருக்காங்க. இட் இஸ் ஆன் தி பேசிஸ் ஆஃப் தி கான்செப்ட் தட் ஃபிக்ஸட் அசட்ஸ் ஆர் ரெக்கார்டட் அட் தேர் காஸ்ட் அண்ட் டெப்ரிஷியேட்டட் இன் அ சிஸ்டமேட்டிக் மேனர் ஓவர் தேர் எஸ்டிமேட்டட் யூஸ்ஃபுல் லைஃப் வித்தவுட் ரெஃபரன்ஸ் டு தேர் மார்க்கெட் வேல்யூ. For example, a machine purchased for rupees 1 lakh, residual value being nil and having estimated useful life of 10 years. The cost of the machinery is rupees 1 lakh is written off in the next 10 years in a systematic manner to determine profit or loss for each year. ஸோ இதில் இந்த கடைசி பேராகிராஃபில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஃபிக்ஸட் அசட்டை வாங்குறோம் அப்படின்னா அந்த ஃபிக்ஸட் அசட்டை நம்ம வந்து எப்பயுமே நேற்றுக்கு நம்ம சொன்னோம்ல, காஸ்ட்டில் தான் வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ ஒரு அசட்டை ம் வாங்கினோம்னாலே அது வாங்கின அந்த பர்ச்சேஸ் ப்ரைஸை தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம், மார்க்கெட்டோட ம் நிலவரத்தை நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம காஸ்ட் ப்ரைஸை கன்சிடர் பண்ணிட்டு அதில் வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா டெப்ரிசியேஷன் ப்ரொவைட் பண்ணிட்டே, தேய்மானம் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டே வருவோம். ஓகேங்களா? மார்க்கெட் ப்ரைஸை வச்சு ஒன்றும் பண்ண மாட்டோம். இப்போ ஒரு பில்டிங் வாங்குறோம், இல்லை ம் வந்துட்டு மிஷின் வாங்குறோம், இல்லை ஃபர்னிச்சர் வாங்குறோம்னா என்ன விலைக்கு அதை நம்ம வாங்கினோமோ அதோட காஸ்ட், அதோட பர்ச்சேஸ் ப்ரைஸை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா வருஷம் வருஷம் டெப்ரிசியேஷன் காட்டுவோம். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் ப்ரைஸை அந்த இடத்துல நம்ம வந்து கணக்கிட ம் மாட்டோம். ஸோ அது எத்தனை வருஷத்துக்கு நம்ம யூஸ் பண்றோமோ அத்தனை வருஷமும் நம்ம என்ன பண்ணுவோம், டெப்ரிசியேஷன் சார்ஜ் பண்ணி கொண்டு போயிட்டே இருப்போம். 10 வருஷம் யூஸ் பண்றோம்னா 10 வருஷமும் ஒரே ம் வேல்யூ இருக்காது. வாங்கும் போது 5 லட்சமா இருக்கும், அடுத்த வருஷம் அது ம் வந்து 4,90,000 இல்ல 4,95,000 ஆகும். ஏன்னா யூஸ் பண்றோம்ல அதனால. ஸோ இந்த மாதிரி 10 இயர்ஸ்க்கு நம்ம ம் யூஸ் பண்ணும்போது அட் தி எண்ட் எவ்வளவுதான் அதுக்கு புக் வேல்யூ, எவ்வளவுதான் அதோட நிலவரம், அதை தான் புக் வேல்யூன்னு சொல்லுவோம். ஸோ எவ்வளோதான் அது வர்த்தி இன்னைக்கு அப்படின்னு தெரிஞ்சாதான் நம்ம சேல் பண்ணும்போது வந்து நம்ம கம்பேரிசன் பண்ண முடியும், நம்ம ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுமா இல்லை லாஸ் இன்கர் பண்ணுமான்னு. இப்போ 5 லேக்குக்கு ம் வாங்குறேன் அப்படின்னா 5 வருஷம் கழிச்சும் அதே 5 லேக் அது இருக்காது. ஒரு வருஷம் நான் என்ன பண்ணுவேன்னா டெப்ரிசியேஷன் சொல்லி காமிச்சின்னு வருவேன். ஓகேங்களா? ஸோ டெப்ரிசியேஷன் நான் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டே வரும்போது ம் அடுத்த வருஷம் 4,90,000, ம் அதுக்கு அடுத்த வருஷம் 4,85,000, இந்த ம் மாதிரி வந்துகிட்டே இருக்கும்.
ஸோ அட் லாஸ்ட் 10th இயர்ல நான் அதை சேல் பண்ணலாம் ஒரு 3 லட்சத்துக்கு அப்படின்னு சேல் பண்ணலாம்னு நினைச்சேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து அதோட அசட்டோட வேல்யூ 4 லட்சமா இல்ல எவ்வளோ அப்படின்றத கம்பேர் பண்ணி நான் ப்ராஃபிட் அடையறேனா அதை விற்கிறதுனால இல்ல லாஸ் அடையறேனான்றத கண்டுபிடிக்க முடியும். ஸோ கோயிங் கன்சர்ன் கான்செப்டை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்ல வராங்கன்னா, பிசினஸ் வந்து எப்பயுமே த்ரோட் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும், ஸ்மூத்தா கண்டினியூஸா வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ பிசினஸ் க்ளோஸ் டவுன் பண்ற மோட்டிவோ இல்ல நம்மளோட பிசினஸ் லெவல் ஆஃப் ஆப்ரேஷன்ஸை கம்மி பண்ணிக்கவோ எதுவுமே நம்ம செய்யாம எப்பயுமே பிசினஸ் இதே மாதிரி ஓடிட்டே இருக்கும் அப்படின்ற அசம்ஷனோட ஃபியூச்சரை நோக்கி பிசினஸ் வந்து போயிட்டு இருக்கோம். அதனால நம்ம ரெக்கார்ட் பண்ணக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த ஆட்டிடியூடோட தான் நம்மளோட புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸை வந்துட்டு மெயின்டைன் பண்ணுவோம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, சோ இதுதான் வந்து கோயிங் கன்சர்ன் கான்செப்டை பொறுத்த வரைக்கும் சொல்ல வராங்க. ஓகே, புரியுதுங்களா? ஹலோ ஸ்ரீயா, ஸ்ரீயா புரியுதா? ஸ்ரீயா எக்ஸாம்பிளுக்கு வந்து எழுதணுமா ஆண்டி? இல்ல கேக்குது கேக்குது. எக்ஸாம பொறுத்த வரைக்கும் கேக்குதுமா. எக்ஸாம பொறுத்த கேக்குதா? எஸ் எஸ் கேக்குதுமா எனக்கு. ஹலோ கேக்குது. ஓகே, சோ எக்ஸாம பொறுத்த வரைக்கும் நீங்க வந்துட்டு இவ்வளோ எலாபரேட்டா இவ்வளோ எல்லா பேராகிராஃப்ஸும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்ப சொன்ன விஷயத்தையே அப்படியே இங்கிலீஷ்ல வந்து ஷார்ட்டா வந்துட்டு according to going concern concept, the transactions are recorded in the books of accounts with an assumption that business will continue for a long run period of time without any intention to either to close the business or reduce the level of operations. இந்த மாதிரி வந்துட்டு ஒரு கண்டென்ட் கொடுத்துட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் if an asset is purchased for இவ்வளோ அமௌண்ட்டுக்கு, the depreciation will be charged every year till the asset is there within the business. Say for example for 10 years, if the asset is there till 10th year varakum we are providing depreciation. At last we are going to compare the book value with that of the market value and we are going to find out whether we are earning profit or incurring loss out of that. அப்படினா எக்ஸாம்பிள் வேணும்னா இந்த அளவுக்கு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இல்ல அது வந்து ஜஸ்ட் ஒரு 2 மார்க் क्वेश्चनனா கோயிங் கன்சர்ன் கான்செப்ட்னா டிரான்சாக்ஷன்ஸ் வந்து ஆல்வேஸ் அவங்களோட புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல ரெக்கார்ட் பண்றது வந்து எப்பயுமே கண்டினியூஸா பிசினஸ் போகிறதுனால அவங்களோட புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல வந்து எப்பயுமே வந்து பிசினஸ் த்ரூ அவுட்ல போயிட்டு இருக்கு, எந்த வித ஸ்டாப்பேஜோ இல்லாமன்னு சொல்லி முடிச்சுக்கலாம். ஆண்டி எனக்கு ஒரு டவுட். நீங்க சொன்னீங்களா ஆண்டி ரிட்டையர்மென்ட் ஆலயும் டெத் ஆலயும் நிக்காது அப்படின்னு எழுதலாமா? எழுதலாம், தாராளமா எழுதலாம். ரிட்டையர்மெண்ட்னாலயோ அதாவது மெம்பர்ஸ் வந்து they will come and go out of the business but business will be there itself. யாருக்காகவும் வந்து தடைப்படாது. அதாவது இப்படிதான் வந்து இதுக்கான இந்த புக்கை தான் ஃபாலோ பண்ணி இதே தான் எக்ஸாக்டா எழுதணும் இல்ல வேற ஏதாவது புக்கை ஃபாலோ பண்ணி எக்ஸாக்டா எழுதணும்னு இல்ல. அவங்களுக்கு தேவை அந்த கீ பாயிண்ட். உங்களுக்கு அந்த விஷயம் புரிஞ்சிருக்கா இல்லையா, அவ்வளவுதான் இனிமே நம்ம வந்து பார்க்க போறது. சோ அதனால வந்துட்டு நீங்க அதையும் வந்து கோட் பண்ணி எழுதலாம். அதுதான் யூசுவலா நாங்க வந்து சொல்றது. இவ்ளோ எலாபரேட்டா டெப்ரிசியேஷன், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் இந்த அளவுக்கு சொல்லணும்னு இல்ல. வந்து இந்த மாதிரி என்ன அன்ஃபார்சீன் ஈவென்ட்ஸ் பிசினஸ்ல ஏற்பட்டாலும், என்ன மாதிரியான பிசினஸ்ல என்ன மாதிரியான சிச்சுவேஷன் ஏற்பட்டாலும் அதே மாதிரி தான் பிசினஸ் நடைபெறும் அப்படின்றத சொல்லலாம். எதர் ரிட்டையர்மெண்ட் இல்ல டெத்து இல்ல ஏதாவது ஒரு பர்டிகுலர் எம்ப்ளாயி இல்னஸோ இல்ல பார்ட்னர் வந்து ரிட்டையர்ட் ஆயிட்டு போறாங்களோ சம்திங் அவங்களுக்குள்ள பிரச்சனை அந்த மாதிரி எது இருந்தாலும் பிசினஸ் வந்து வில் கண்டினியூ இருக்கக்கூடிய பர்சன்ஸோட. சோ அத வந்து நீங்க கோட் பண்ணலாம் எக்ஸாம்பிளா, ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. ஓகே ஆண்டி. ஓகேங்களா? அடுத்த கான்செப்ட் போலாமா?
ஆண்டி இப்போ இதுக்கு ஏதாச்சும் ஜெனரலா கேக்குறேன், இப்போ அந்த மாதிரி பிசினஸ் ஏதாச்சும் நடக்குதா? யாருமே இல்ல, ஐ மீன் ஓனரே இல்லனாலும் ஓனர் இல்லன்னு இல்ல. இப்ப ஒரு 5-6 பேர் சேர்ந்து ஒரு 4-5 பேர் சேர்ந்து பார்ட்னரா சேர்றாங்க. ஒருத்தவங்க ரிட்டையர்ட் ஆயிட்டு போறாங்க, இல்ல வந்து ஏதாவது ஒரு ரீசன்னால விட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். திருப்பி அதை ரீகன்ஸ்டியூட் பண்ணுவாங்க. அந்த பிசினஸ் திருப்பி வந்துட்டு புதுப்பிச்ச மாதிரி கொண்டு வந்து அவங்களுக்குள்ள அக்ரிமெண்ட் போட்டு பிசினஸ் நடத்தி கொண்டு போவாங்க ஃபர்தரா. ஓகே ஓகே ஆண்டி. ஓகேங்களா? அந்த மாதிரி நடக்கும் பிசினஸ்ல. ஓகேங்களா? சில பேர் இப்ப ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனிஸ்லாம் இருக்குல்ல, ஷேர் வந்து அதே ஷேர் ஹோல்டர் தான் இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து ஷேர்ஸை வந்து வித்துட்டு வேற கம்பெனியோட ஷேர்ஸ் இல்ல வேற இடத்துல வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதனால அந்த பிசினஸ் என்ன விட்டுருமா? அப்படி கிடையாதுல்ல. ஓகே ஓகே ஆண்டி, இப்போ ஒரு புரியுது. ஆர்கனைசேஷன்ல நம்ம ஒர்க் பண்றோம்னா அந்த ஆர்கனைசேஷனை விட்டு நம்ம வெளில போயிடுறோம், வேற கம்பெனில போய் ஜாயின் பண்ணிக்கிறோம்னா ஆர்கனைசேஷன் வந்து ஸ்டாப் ஆக போறது இல்ல. ஆர்கனைசேஷன் ரன் ஆயிட்டு தான் இருக்க போகுது, நம்ம தான் அங்க இல்ல. ஓகே ஓகே ஓகேங்களா? சோ அதுதான் கோயிங் கன்சர்ன் கான்செப்ட். சிம்பிளா சொல்லணும்னா அதுதான். ஓகே ஆண்டி. ஓகேங்களா? சோ அடுத்தது வந்துட்டு அக்கவுண்டிங் என்டிட்டி கான்செப்ட் இல்ல பிசினஸ் என்டிட்டி கான்செப்ட்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு business is an accounting entity and transactions are recorded in the books of accounts from the viewpoint of business. ஸோ இது நான் சொன்ன அந்த பாயிண்ட் அப்படியே எக்ஸாக்டா அவங்க இங்கிலீஷ்ல கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். பிசினஸ்ன்றது ஒரு தனி என்டிட்டினா ஒரு தனி என்டர்பிரைஸ். அது வந்துட்டு ஒரு சிங்கிள் பர்சன், தனியான ஒரு பர்சன் மாதிரி. அது ஒரு ஆர்டிஃபிஷியல் பர்சன்னுவாங்க ஆக்சுவலா. ஸோ வந்து என்ன நம்ம டீலிங், என்ன டிரான்சாக்ஷன் நடைபெற்றாலும், வாங்கினாலும் வித்தாலும் பேமெண்ட் பண்ணாலும் ரிசீவ் பண்ணாலும் எதா இருந்தாலும் வந்து பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து தான் ரெக்கார்ட் பண்ணுவோம், அந்த ஓனர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து கிடையாது அப்படின்றதான் இந்த பாயிண்ட்ல சொல்றாங்க. எல்லாமே பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, ஓனரோ ப்ரொப்ரைட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தோ கிடையாது. According to this concept, business is separate and distinct from its owners. அதான் அவங்க வேற, பிசினஸ் வேற, ஓனர் வேற. என்னதான் நான் பிசினஸ் பண்ணாலும் பிசினஸ் வேற, நான் வேற அப்படின்றது தான் வந்து இந்த கான்செப்ட்ல சொல்ல வராங்க. Transactions are recorded in the books of account from the business point of view. எல்லா டிரான்சாக்ஷனும் வந்து பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தா ரெக்கார்ட் பண்றாங்க. அதேதான் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், அதேதான் இங்கேயும் இருக்கக்கூடிய சென்டென்ஸும். ஓகேங்களா? owners being separate and distinct from the business, amount due to them is shown as liability. ஓகே, எனக்கு இந்த லைன் புரியல. இதுதான் நான் வந்து நேத்திக்கு சொன்னேன் நானு. அதாவது பிசினஸ் வேற, ஓனர் வேற. வந்து நம்ம வந்து என்ன அமௌண்ட்டை நம்ம கொடுத்தோம்னாலும் அது வந்து ஒரு கேபிட்டலாக, அதாவது நம்ம இன்வெஸ்ட் பண்றோம் அதனால அது கேபிட்டல் சொல்றோம். பட் இருந்தாலும் அது ஒரு லயபிலிட்டி. அந்த பிசினஸ் வந்து எனக்கு அதை திருப்பி கொடுக்கணும். நான் போட்ட பணம் நான் போட்டதாகவே இருந்தாலும் நான் ஓனர் வேற பிசினஸ் வேறன்னு சொல்லியாச்சு முதல்ல. அப்படி இருக்கும்போது நான் என்ன பணம் போட்டனோ அந்த பிசினஸ் வந்து எனக்கு திருப்பி எடுத்து கொடுக்கணும். அந்த அமௌண்ட்டை நான் 5 லட்சம் போட்டேன்னா 5 லட்சத்தை எனக்கு திருப்பி அந்த பிசினஸ் வந்து எனக்கு பே பண்ணணும் அந்த ஓனருக்கு. ஓகேங்களா? அததான் வந்து இந்த இடத்துல சொல்றாங்க. அமௌண்ட் டியூ டு தேம் இஸ் ஷோன் அஸ் லைபிலிட்டி. கடனாக தான் கன்சிடர் பண்றோம். நம்ம என்னென்ன அமௌண்டா கொடுத்தோமோ அந்த பிசினஸ்க்கு அது எல்லாமே கடனாக தான் கன்சிடர் பண்ணுவோம். கேபிட்டல் இருந்தாலும் அது வந்து ஒரு கடன். அந்த கடனை அந்த பிசினஸ் நம்மளுக்கு திருப்பி அடைக்கணும். ஓகேங்களா? Their capital accounts with the business are credited with the capital introduced, profit earned during the year and debited by the amount of drawings. யூஸ்வலா வந்துட்டு நம்ம வந்து கேபிட்டல் ஆல்ரெடி வந்துட்டு கேபிட்டல் இருக்க பிசினஸ்லனா இப்போ அடிஷ்னலா இன்னொரு கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்றேன்னா அந்த கேபிட்டல் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது டிராயிங்ஸ் ஏற்பட்டால் அதை டெபிட் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்போ நான் வந்து 2 லட்சத்தோட ஒரு பிசினஸ் தொடங்குறேன் அப்படின்னா 2 லட்சம் நான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன் அந்த பிசினஸ்ல. இப்போ ஃபர்தரா நான் பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணும் ஏதாவதுனா பெருசாக்கணும் அப்படின்னா நான் வந்து ஒரு 50,000மோ 1 லட்சமோ கான்ட்ரிபியூட் பண்றேன், மறுபடியும் அடிஷனல் கேபிட்டலா கான்ட்ரிபியூட் பண்றேன். அப்ப என்ன ஆகும்? அது 3 லட்சமா ஆகும். 1 லட்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணனா ஏற்கனவே ஒரு 2 லட்சம், இப்போ 1 லட்சம், 3 லட்சமா கேபிட்டல் இருக்கும். இப்போ அதுல இருந்து நான் ஏதாவது வந்து வித்ட்ரா பண்ணேன், அதாவது என்னோட பர்சனல் ஃபேமிலி யூஸ்க்காக. டிராயிங்ஸ்னா என்னன்றது முதல் நாளே நான் சொல்றேன் உங்களுக்கு. டிராயிங்ஸ்னா பர்சனல் யூஸ், ஃபேமிலி யூஸ்க்காக, பிரைவேட் யூஸ்க்காக எடுக்கிறது. சோ அதுல இருந்து இப்போ ஒரு 50,000 எடுத்துட்டானா வந்து அது 50,000ன்றது டிராயிங்ஸ் தான்.
3 லட்சத்துல இருந்து 50,000 டிராயிங்ஸா வந்து எடுத்துடுறேன் நான். அப்ப பேலன்ஸ் 2,50,000 தான் இருக்கும். ஓகேங்களா? சோ அதனால வந்து கேபிட்டல் அக்கௌண்ட் நம்ம யூசுவலா பேலன்ஸ் ஷீட்ல எப்படி காட்டுவோம்னு இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. சோ எதை வந்து ஆட் பண்ணுவோம், எதை மைனஸ் பண்ணுவோம், கிரெடிட் டெபிட் அந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான் உங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக. Next paragraph வந்து the financial portion and financial performance of a business cannot be known in the absence of this concept. So ஒரு business வந்து நல்லா போகுதா, ப்ராஃபிட்ல இயங்குதா, லாஸ்ல போகுதா, அவங்களோட எக்ஸாக்டான financial portion இந்த கான்செப்டை அப்ளை பண்ணல அப்படின்னா தெரியாது. எதை நான் ஓனரா இருந்துகிட்டு பிசினஸ்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணேன், எதை நான் பிசினஸ்ல இருந்து எடுத்து என்னோட ஃபேமிலி யூஸ்க்காக எடுத்தேன் அப்படின்றத நான் வந்துட்டு பிசினஸ் என்டிட்டி கான்செப்டை நான் அப்ளை பண்ணலன்னா எக்ஸாக்டா தெரியாது அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகேங்களா? எல்லாமே நான் பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ரெக்கார்ட், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ரெக்கார்ட் பண்ணோம்னா அது என்னோட ஃபேமிலி விஷயமாயிடும். ஓகேங்களா? சோ பிசினஸ் தான் நான் வந்து ப்ராஃபிட்டா லாஸா என்ன அளவுக்கு ரன் ஆகுதுன்னு நான் தெரிஞ்சுக்க போறேன். அப்படி இருக்கும்போது வந்துட்டு நான் ப்ராப்பரா வந்துட்டு பிசினஸ் ரன் ஆயிட்டு இருக்கா அப்படின்றத நான் பார்க்கணும்னா பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தா ரெக்கார்ட் பண்ணுமே கண்டி, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நான் வந்து எதுவுமே செய்யக்கூடாது. நான் பிசினஸ்க்கு கொடுத்தேன்னா அதை கேபிட்டலா எடுக்கணும், அத வந்து லைபிலிட்டியா நான் நினைக்கணும். அதே அந்த பிசினஸ் கிட்ட இருந்து நான் வந்து காசை வித்ட்ரா பண்ணி வந்து என்னோட பர்சனல் யூஸ்க்கு எடுத்தேன்னா அதை டிராயிங்ஸா தான் கன்சிடர் பண்ணணும். ஓகேங்களா? அந்த மாதிரி தான் இந்த கான்செப்ட் சொல்ல வராங்க. சோ முதல் பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட் எதை எழுதணும்னா பிசினஸ் இஸ் ட்ரீட்டட் as a separate person from that of its owners அப்படின்னு எழுதணும். ரெண்டு பேரும் வெவ்வேறு, செப்பரேட் அண்ட் டிஸ்டிங்க்ட். என்ன டிரான்சாக்ஷன்ஸ் நம்மளோட புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல என்டர் பண்ணாலும் நம்ம பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து தான் ரெக்கார்ட் பண்ணணும். ரெண்டாவது பாயிண்ட் இது முக்கியம். மூணாவது பாயிண்ட் வந்து the capital contributed by the owner is always treated as a liability. Okay, so liability ஆக ட்ரீட் பண்றோம். எந்த அமௌண்ட்டை நம்ம வந்து கொடுத்தோமோ அந்த அமௌண்ட் வந்து லைபிலிட்டியாக கன்சிடர் பண்ணி அந்த பிசினஸ் வந்து அந்த பர்சனுக்கு திருப்பி கொடுக்கணும். சோ இந்த 3 பாயிண்ட் இருந்தாலே உங்களுக்கு மார்க் கிடைச்சிரும். ஆன்ட்டி எனக்கு ஒரு டவுட் ஆன்ட்டி, இந்த அமௌண்ட் டியூ டு them is shown as liability ன்றது எனக்கு அதுதான் புரிய மாட்டேங்குது. அமௌண்ட் டியூ டு themனா பிசினஸ், themனா என்ன, பிசினஸ சொல்ல வராங்க இந்த இடத்துல. நான் வந்து பிசினஸ்க்கு கொடுக்கறேன், அமௌண்ட் டியூ டு themனா நான் கொடுக்கறேன் அவங்களுக்கு, நான் கொடுக்கறேன், நான் வந்து பிசினஸ்க்கு கொடுக்கறேன், அந்த அமௌண்ட் வந்து எனக்கு திருப்பி கொடுக்கணும். டியூன்னு சொல்லுவோம். டியூனா என்னன்னா யூசுவலா லோன் கட்டுறது இதெல்லாம் வந்து டியூன்னு, பெண்டிங் விஷயத்தெல்லாம் இன்னும் பேமெண்ட் சரியா போகாததெல்லாம் டியூன்னு சொல்லுவோம், கட்ட வேண்டியது. அததானே டியூன்னு நம்ம சொல்லுவோம். டியூ, நீங்க வந்து லோனுக்கு டியூ கட்டிட்டீங்களா அப்படின்வாங்க. டியூனா என்ன, வந்து இன்ட்ரெஸ்ட கட்டிட்டீங்களா, அந்த மாசத்துக்குரிய இல்ல அந்த வருஷத்துக்குரிய டியூவா கட்டிட்டீங்களா அப்படின்வாங்க. சோ அததான் டியூன்னு சொல்லுவோம். அமௌண்ட் டியூ டு தேம்னா நான் கொடுத்துருக்கேன் அந்த பிசினஸ்க்கு, அது வந்து லைபிலிட்டியா கன்சிடர், கடனாக தான் கன்சிடர் பண்ண முடியும் அப்படின்றாங்க இந்த இடத்துல. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதான் அக்கௌண்டிங் என்டிட்டி கான்செப்ட். பிஸ்னஸ் இது இல்லைன்னா பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட். மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா transactions and events are recorded in the books of accounts in money terms. ஸோ என்ன டிரான்சாக்ஷனா இருந்தாலும் மானிட்டரி டேர்ம்ஸ்ல மணியால எக்ஸ்பிரஸ் பண்ண முடிஞ்சதுன்னா அதை வந்து புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல கொண்டு வரலாம் அப்படின்றாங்க. அடுத்தது, according to this concept, transactions and events which can be measured and expressed in terms of money are recorded in the books of account because money is the common measuring unit for recording and reporting the transactions. அதாவது வந்து மணின்றது மட்டும்தான் ஒரு, அதாவது இவ்வளோ அப்படின்றத வேல்யூ பண்ண முடியும். என்கிட்ட இவ்வளோ ஸ்டாக் இருக்கு, என்கிட்ட இவ்வளோ வர்த்தான ஒரு மிஷின் இருக்கு, இவ்வளோ வர்த்தான ஒரு பில்டிங் இருக்கு, இல்ல இவ்வளோ வர்த்தான லேண்ட் இருக்கு அப்படின்றத ஒரு காமனான, அதை தானே ஒரு மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சா நம்ம யூஸ் பண்றோம் ஜென்ரலாவே நம்மளோட லைஃப்ல. சோ அதனால மணி தான் வந்து ஒரு மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சா நம்ம யூஸ் பண்றதுனால அதை வச்சுதான் நம்ம வேல்யூ பண்ண முடியும். சோ அதை தான் நம்ம வந்து காட்ட முடியும் நம்மளோட புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல. மற்றபடி வேற எந்த விஷயத்தையும் நம்ம காட்ட முடியாது அப்படின்னு சொல்ல வராங்க. This concept makes accounting information more meaningful. So இது கண்டிப்பாக வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம்னா கன்சிடர் பண்ணியே ஆகணும் இந்த கான்செப்ட அப்படின்றாங்க. ஏன்னா அப்பதானே நம்மளுக்கு எக்ஸாக்டான வேல்யூ வந்து தெரியும்.
வேல்யூ கண்டுபிடிக்க முடிஞ்சது, மெஷர் பண்ண முடிஞ்சதை மட்டும்தான் நம்மளால கொண்டு வர முடியும் அக்கௌண்ட்ஸ்ல. மெஷர் பண்ண முடியாததை என்ன என்ன பேசிஸ்ல வச்சு நம்ம மெஷர் பண்ண முடியும்? ஸோ அதனால வந்து மணியை வந்து ஒரு மீடியம் ஆஃப் இதை வந்து வச்சுக்கிட்டு அது மூலமா மெஷர் பண்ணக்கூடிய ஐட்டம்ஸை மட்டும்தான் நம்ம அக்கௌண்ட்ஸ்ல வந்து என்டர் பண்றோம். However, the concept suffers from two major limitations. In a drawback இதனால the transactions and events that cannot be measured in terms of money are not recorded. However, so ever important they may be to the enterprise. For example, quality of staff is not shown in the financial statement because the quality cannot be measured in terms of money. So ஒருத்தவங்க ரொம்ப நல்ல குவாலிஃபிகேஷன், இது ஏற்கனவே கூட உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அவங்க நல்ல குவாலிஃபைடான பர்சனா இருப்பாங்க, அவங்க இருக்கிற வரைக்கும் ரொம்ப வேல்யூபிளா இருந்திருப்பாங்க, அவங்க விட்டு வெளில போறாங்கன்னா அவங்க ஏதாவது நம்மளால காட்ட முடியுமா? இப்போ ஒரு மெஷினை வாங்குறேன்னா அதுக்கு நான் டெப்ரிசியேஷன் காட்டுறேன், அது எவ்வளவு வர்த்து இன்னைக்கு டேட்லன்னு கண்டுபிடிக்கிறேன். ஆனா ஒரு பர்சன் வந்து அதிகமா கான்ட்ரிபியூட் பண்ணாலும் அந்த கம்பெனிக்கு, இல்ல கம்மியா கான்ட்ரிபியூட் பண்ணாலும் ஏதாவது நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா? இல்ல அவங்க வேலையை விட்டு வெளில போயிட்டாங்கன்னா நம்மளால சொல்ல முடியுமா? சோ அதனால அதெல்லாம் நம்ம வந்து நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ல காட்ட முடியாத விஷயங்கள். சோ அதனால வந்து அதுக்கு வேல்யூ நம்மளால கொடுக்க முடியாது, மணியால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. சோ அது வந்து ஒரு டிராபேக்காக தான் நம்ம எடுத்துக்க முடியும். மணி இஸ் கன்சிடர்ட் டு ஹேவ் ஸ்டாட்டிக் வேல்யூ as the transactions are recorded at the value, the transaction date and the subsequent changes in the money value are ignored. என்ன இதுல சொல்ல வராங்கன்னா, இப்ப இன்ஃப்ளேஷன்ல எக்கனாமிக்ஸ்ல படிச்சிருப்பீங்க. இன்ஃப்ளேஷன் பத்தினா, அதாவது பிரைஸ் வந்து ரைஸ் ஆகிட்டே போகிறது, அதுதான் வந்துட்டு நம்மளோட பர்ச்சேசிங் பவர் வந்து வாங்கக்கூடிய தன்மை கம்மியாகும், ஆனா வந்து பிரைஸ் விலை வந்து ஏறிக்கிட்டே போவோம், அததான் இன்ஃப்ளேஷன் சொல்லுவோம் எக்கனாமிக்ஸ்ல. சோ அந்த மாதிரி இப்போ நான் வாங்குறேன் ஒரு அசட்டனா, என்ன விலைக்கு வாங்கினேன் அப்படின்றத மட்டும் தான் நான் கன்சிடர் பண்றேன். மற்றபடி இன்னைக்கு இன்ஃப்ளேஷன் ரேட் என்ன அப்படின்றத எதையாவது வச்சு நான் கன்வெர்ட் பண்ணி பாக்குறேன்னா, இன்னைக்கு விலை நிலவரம் எப்படி, அந்த மிஷினோட நிலவரம் வந்து பிரைஸ் எவ்வளோன்னு ஏதாவது நான் யூஸ் பண்றேன்னா, எதுவுமே யூஸ் பண்றது கிடையாது. ஸோ ஜஸ்ட் வந்து என்ன விலைக்கு வாங்கினேன் அப்படின்றத அது அதே ஒரு ஸ்டாட்டிக் வேல்யூனா என்ன, அந்த ஸ்டாட்டிக்னா வந்து சேமா அதே எக்ஸாக்டா அப்படியே நிக்கிறது, அதுலயே நிக்கிறத தான் ஸ்டாட்டிக்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி அதுலயே நான் ஸ்ட்ரிக்டா நிக்கிறேன், நான் வந்துட்டு என்னோட இதுல வந்து எந்த சேஞ்சஸும் மாறுபாடுகளும் நான் கொண்டு வர்றது இல்லை. இப்போ எப்படி வந்து மணிக்கு வந்து முன்னாடி வாங்க முடிஞ்சது, இப்ப வந்து அதே வந்து கம்மியா தான் வாங்குவோம். ஓகேங்களா? முன்னாடி வாங்கினோம், அதிக குவான்டிட்டி வாங்கியிருப்போம், இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதே கம்மியா தான் வாங்கியிருப்போம் அதே ரேட்டுக்கு. இதெல்லாம் வந்து இன்ஃப்ளேஷன்னால ஏற்படுறது. சோ அது மாதிரி அந்த இன்ஃப்ளேஷனுக்குலாம் ஏதாவது நம்ம கன்சிடரேஷன் பண்றோமா? எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? சோ அததான் இந்த இடத்துல அதெல்லாம் வந்து லூசிங் இட்ஸ் வேல்யூ, அதெல்லாம் லிமிடேஷனா வந்து கன்சிடர் பண்றாங்க. ஆன்ட்டி எனக்கு ஆனா இந்த செகண்ட் பாயிண்ட் கொஞ்சம் புரிய மாட்டேங்குது. Money is considered to have static value as the transactions are recorded at the value of the transaction date. இப்போ நம்ம வாங்குற transaction dateனா என்ன, அதை பர்ச்சேஸ் பண்றோம் பாத்தீங்களா, அதை பர்ச்சேஸ் பண்ற டேட்ல அதோட விலை என்னன்றத தான் நம்ம கன்சிடர் பண்றோம். ஓகேங்களா? அதே ஸ்டாட்டிக்கா அப்படியே மெயின்டைன் பண்ணின்னு வரும். வந்து அதுக்கப்புறம் என்ன சேஞ்சஸ் எக்கனாமில ஏற்படுறது அப்படின்றத எதுவுமே நம்ம கன்சிடர் பண்ணலன்னு சொல்ல வராங்க. இன்ஃப்ளேஷன் என்ன ரேட்டு எதுவுமே கன்சிடர் பண்ணாம அதே வேலையை தான் வந்துட்டு நம்ம கன்சிடர் பண்றோம். இப்ப கோல்ட் எல்லாம் வந்துட்டு என்ன சொல்றது, டெய்லி வந்து மாறுது, இன்ஃப்ளேஷன் ரேட்டு அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் மாறுறது. ஆனா வந்து நான் இப்போ ஒரு அசட்டை வாங்கினேன் என்னோட பிசினஸ்க்காகனா, என்ன விலைக்கு வாங்கினோ அதே தான் நான் வச்சு அந்த ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட்டை தான் நான் ரெக்கார்ட் பண்றேன். என்ன பிரைஸ்க்கு வாங்கினோ அதே தான் த்ரூ அவுட்டை நான் மெயின்டைன் பண்ணிட்டு வரேன் என்னோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல. ஏதாவது எஃபெக்ட் காட்டுறேன்னா, இன்றைய மார்க்கெட் நிலவரம் இப்படி இருக்கு, இல்ல வந்து மணி வேல்யூக்கு இந்த அளவுக்கு வந்து இதுவா இருக்கு அப்படின்றது எஃபெக்ட் எதுவுமே நான் காட்டுறது இல்ல, அதெல்லாம் நான் இக்னோர் பண்ணிடுறேன். வாட் எவர் டேக்கிங் பிளேஸ் இந்த மணி வேல்யூ அதெல்லாம் இக்னோர், அதெல்லாம் வந்து தவிர்த்துறேன். நான் எதுக்கு வாங்கினோனோ டிரான்சாக்ஷன் டேட்ல என்ன நிலவரமோ விலையோ அந்த விலையை தான் நான் கன்சிடர் பண்றேன். மணி வேல்யூ என்னன்றத நான் கன்சிடர் பண்றது கிடையாது. ஓகேங்களா? இதான் மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட்ல சொல்ல வராங்க.
அடுத்தது அக்கௌண்டிங் பீரியட் ஆர் பீரியாடிசிட்டி கான்செப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா லைஃப் ஆஃப் தி பிசினஸ் இஸ் broken into smaller periods, usually a period of 12 months. ஸோ என்னதான் கோயிங் கன்சர்ன் கான்செப்ட்ல நம்ம வந்து பிசினஸ் த்ரூ அவுட் போயிட்டே இருக்கோம் கண்டினியூஸா அப்படின்னு நம்ம சொன்னாலும் நம்மளோட பிசினஸோட ப்ராக்ரஸ் வந்து ஒழுங்கான முறையில போயிட்டு இருக்கா அதோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்க ஸ்பிளிட் அப் பண்ணி நம்ம வந்து பார்க்கணும்னு சொல்றாங்க. அத 12 மந்த்ஸா நம்ம ஸ்பிளிட் அப் பண்றோம். ஒரு வருஷத்துக்காக நம்ம ஸ்பிளிட் அப் பண்றோம். அந்த ஸ்பிளிட் அப் பண்றத வந்து ஃபினான்ஷியல் இயரா நம்ம மெயின்டைன் பண்றோம். ஏப்ரல் 1st இருந்து 31st ஆஃப் மார்ச். சில பிசினஸ் வந்து ஜனவரி 1ல இருந்து 31 டிசம்பர் வரைக்கும் மெயின்டைன் பண்ணுவாங்க. அது வந்து கம்பெனி டு கம்பெனி. மோஸ்ட் ஆஃப் தி கம்பெனி ஃபினான்ஷியல் இயர்னா ஏப்ரல் 1st இருந்து 31st ஆஃப் மார்ச் தான். ஓகே ஆண்டி. ஓகேங்களா? அக்கார்டிங் டு தி அது ஏன் ஏப்ரல் 1st இருந்து அப்படின்னு ஏதாச்சும் மீனிங் இருக்கா? ஏப்ரல் 1st இருந்து மார்ச் 31st பேங்க் வந்து அந்த இயரை அடாப்ட் பண்றாங்கமா. ஏப்ரல் 1st இருந்து 31st ஆஃப் மார்ச். சின்ஸ் மோஸ்ட் ஆஃப் தி டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா த்ரூ பேங்க் தான் இருக்கும். பிசினஸ் பீப்புளுக்கு பேமெண்ட் நிறைய பண்றது இல்ல ரிசீவ் பண்றது, செக் ரிசீவ் பண்றது, செக் பேமெண்ட் பண்றது, அந்த மாதிரி நிறைய டீலிங்ஸ் வந்து பேங்க்ஸோட வச்சிருப்பாங்க. அண்ட் பேங்க் வந்து அவங்க அக்கௌண்டிங் இயரை வந்து இந்த மாதிரி ஏப்ரல் 1st இருந்து 31st ஆஃப் மார்ச்னு மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. ஸோ அதனால பிசினஸும் அதே ஃபினான்ஷியல் இயரை மெயின்டைன் பண்றாங்க. க்ளோஷர் ஆஃப் புக்ஸ். ஓகேங்களா? According to the accounting period concept, periodicity concept, life of an enterprise is broken into smaller periods so that its performance is measured at regular intervals. என்னதான் நம்மளோட வந்துட்டு பிசினஸ் கண்டினியூஸா போனாலும் நம்ம பிரேக் பண்ணி வந்துட்டு நம்ம ஸ்மாலர் பீரியட்ஸா கன்வெர்ட் பண்ணி ரெகுலர் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம்னா வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு 12 months ஒன்ஸ் 12 months ஒன்ஸ் பிசினஸோட ப்ரோக்ரஸ் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாங்க. ஓகேங்களா? The information provided by the financial statements at regular intervals is more useful for the users of accounting. So இந்த information financial statementல கொடுக்கப்படுற information எல்லாமே வந்துட்டு வந்து கண்டிப்பாக அதோட யூசர்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ரொம்ப வேல்யூபிளான விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. யூசர்ஸ்னா யாருன்றது நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். யாரு ஷேர் ஹோல்டர், எம்ப்ளாயிக்கு சம்பளம் வேணும். யார் அதுல ஷேர் ஹோல்டரை இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட் வேணும், ரிட்டர்ன் வேணும். அதுல இருந்து இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா கண்டிப்பா அதுல இருந்து ப்ராஃபிட் இல்லாம இன்வெஸ்ட் பண்ண மாட்டோம். பேங்க்ல வந்து டெபாசிட் பண்ணுவீங்களா இன்ட்ரெஸ்ட் எதுவுமே இல்லாம? சோ நான் இவ்வளவு வந்து 1 லட்சம் போடுறேன்னா 1 லட்சமே கொடுத்தாங்கன்னா 2 வருஷம் கழிச்சு ஒத்துப்போமா இன்ட்ரெஸ்ட் இல்லாம? சோ அதே மாதிரிதான் அதுக்கு நம்ம வீட்லயே வச்சிருக்கிறோம். அதே மாதிரிதான் ஒரு கம்பெனில இன்வெஸ்ட் பண்றவங்களும். சோ எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம இன்வெஸ்ட் பண்ண போறதில்ல. இவங்களெல்லாம் தான் நம்ம யூசர்ஸ்ன்னு சொல்றோம். டாக்ஸ் அத்தாரிட்டிஸ் இருக்காங்க. டாக்ஸ் எவ்வளவு அந்த பிசினஸ் வந்து பே பண்ணணும் அப்படின்றத அவங்க ப்ராஃபிட் லாஸ் அவங்களோட அசெட் லைபிலிட்டி இதை வச்சு கணக்கிடுவாங்க. ஓகேங்களா? ட்ரூவா தான் அவங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்களா எல்லாம் பார்ப்பாங்க. இவங்க எல்லாம் யூசர்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங். இவங்களுக்குலாம் வந்து ப்ராப்பரா அந்தந்த பீரியட்ல நம்ம வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணோம்னா இவங்களுக்குலாம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால தான் இந்த ஸ்பிளிட் அப் பண்ணி வந்து 12 months ஒன்ஸ் நம்ம இது பண்றோம் பிசினஸ்ல. ஓகேங்களா? Statements prepared every year are helpful in meeting the needs of the users. அதான் அவங்க யூசருக்கான ரெக்குவயர்மெண்ட்டை பொறுத்து வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து எடுத்துப்பாங்க. ஸோ எம்ப்ளாயினா அவங்க வந்து கம்பெனி ஒழுங்கா போயிட்டு இருக்கா, சேலரி கொடுப்பாங்களா, யார் யாருக்கு என்ன பர்பஸ்க்கு தேவையோ அதை வந்து ஃபுல்ஃபில் பண்றதாக இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அமையும்ன்றாங்க. யாருக்கு என்ன தேவையோ அதை இன்ஃபர்மேஷனை அவங்க எடுத்துப்பாங்க. ஓகேங்களா? Many of the users, especially management, bankers, require the information from the account at regular intervals so that decisions can be taken at the appropriate time. So குறிப்பாக வந்து வெறும் பேங்க் லோன் கொடுப்பாங்க. அந்த மாதிரி நிறைய பர்சன் இருந்தாலும் மேனேஜ்மெண்ட் அந்த கம்பெனிக்குள்ள இருக்கக்கூடிய டாப் அஃபீஷியல்ஸ் டைரக்டர்ஸ் இருப்பாங்க, முக்கியமான மேனேஜர்ஸ், இவங்களுக்குலாம் வந்து மேனேஜிங் டைரக்டர் எம்டி இவங்களுக்குலாம் கூட மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவோம். ஸோ இவங்களுக்குலாம் கூட அந்த கம்பெனியை பத்தி நல்லா வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா டிசிஷன் அதை பொறுத்து தான் எடுப்பாங்க. ஸோ வந்து அது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தது வந்துட்டு மேனேஜ்மெண்ட் ரெக்வயர்ஸ் இன்ஃபர்மேஷன் அட் ரெகுலர் intervals to assess the performance. Fund requirements. Management requires information at regular intervals to assess the performance. Fund requirement. So எவ்வளவு நம்மளுக்கு பிசினஸ்க்கு பணம் தேவை,
எல்லாமே நம்ம வந்து இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். கம்பெனியோட நிலவரத்தை முழுக்க வந்து ஒரு டாப் அஃபிஷியல்ல இருந்து எல்லாருமே வந்துட்டு கம்பெனியை பத்தி பெட்டரா தெரிஞ்சுக்க இது வந்து உதவுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம், அதாவது குறுகிய காலத்துக்கு ரொம்ப வருஷத்துக்கு எல்லாத்துக்கும் நம்மளுக்கு எவ்வளவு பணம் தேவைன்றத முடிவு பண்றதும் இதை வச்சுதான் நம்ம அப்படின்னு சொல்றாங்க. பிசினஸ்க்கு எவ்வளவு தேவைப்படும் அப்படின்றது. பேங்கர்ஸ் ரெக்வயர் அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் பீரியாடிக்கலி. நம்மளோட ஃபினான்ஷியல் போர்ஷன், நம்மளோட கிரெடிபிலிட்டி, லோன் சாங்ஷன் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்றது எல்லாமே வந்து பேங்க் வில் ஆல்சோ அசஸ், அவங்களும் அசஸ் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் ஹேஸ் டு அசஸ் தி டாக்ஸ் டியூஸ் ஃப்ரம் தி என்டர்பிரைஸ், இந்த பாயிண்ட்டும் உங்களுக்கு சொன்னேன். ஸோ டாக்ஸ் வந்து எவ்வளோ போடணும் அப்படின்றதுல இருந்து எல்லாமே வந்து நம்ம இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு தான் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே ஆண்டி. ஓகே, இந்த பாயிண்டோட நம்ம நிறுத்திக்கலாமா? ஓகே ஆண்டி, நானும் அதை சொல்ல வந்தேன். 1 minute இருங்க ஆண்டி. ஆண்டி